ஷெஹனாஸ் சாந்த் பேகத்தின் மகள் நிகார் ஆவார். இப்போது அவர் தப்பித்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக சாந்த் பேகத்திற்காக அவர் மீண்டும் வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஷென்ஷா, நிகார் என்னிடம் சாந்த் பேகத்தை இங்குதான் சிறைச்சாலைக்கும் மாளிகைக்கும் இடையில் ரகசிய இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்களாம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அக்கா நிகார் கூறியது உண்மைதான் என்றால் சாந்த் பேகத்தை தேடி கண்டுபிடிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் சாந்த் பேகம் அவர்களை இன்று இரவே பார்க்க விரும்புகின்றேன். தோழமல் அவர்களே, அக்கா அவர்களே, ஆதம் கான், ஷரீஃபுதீன், முனிம் மற்றும் அஷ்ரப் அனைவரின் தலைமையில் அவரை உடனே தேடும்படி கட்டளையிடுங்கள். நாம் சல்லடையிட்டு தேடினால் நிச்சயமாக அவரை கண்டுபிடித்து விடலாம். நிகார் எதற்காக நான் சாந்த் பேகத்தை அழைத்து வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறார் என்பது எனக்கு புரியுது. ஆதகம், எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? வேறு எங்கே செல்ல போகிறேன்? கட்டளை வந்திருக்கிறது. இந்த அடிமை சென்று சாந்த் பேகத்தையும் நிகாரையும் தேட வேண்டுமாம். அதற்காகத்தான் செல்கிறேன். ஆதகம், உனக்கே நன்றாக தெரியும் சாந்த் பேகத்தை அடைத்து வைத்திருப்பது நான் தான் என்று. ஜலாலுக்கு மட்டும் அந்த இடத்தை பற்றி தெரிந்து விட்டால் பிறகு எல்லாமே தலைகீழாகிவிடும். நமது கனவு கோட்டை நொறுங்கிவிடும். நான் உங்களிடத்தில் முன்பே கூறியிருந்தேன், இந்த விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று. ஆனால் நான் கூறியதை தாங்கள் கேட்கவில்லை. இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது தாயே. நிச்சயம் உன்னால் முடியும் ஆதகம். உன்னால் எனக்கு உதவ முடியும். சாந்த் பேகத்தை இன்னொரு இடத்திற்கு மாற்ற உன்னால் உதவ முடியும். எவ்வாறு? ஆத்காவையும் தோடர்மலையும் ஏமாற்றிவிட்டு அந்த இடத்தை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த இடத்தை சோதனையிடுவது நீதான் என்ற பட்சத்தில் சாந்த் பேகத்தை இடமாற்றும் பணி எனக்கு எளிதாகிவிடும். பிரமாதம் தாயே, நான் இதை யோசிக்கவில்லையே. பரவாயில்லை ஆதகம், நான் எவ்வாறு கூறுகிறேனோ அதை போன்று செய். குதாஃபிஸ். குதாஃபிஸ். அனைவரும் செல்லுங்கள். ஷென்ஷா, நான் மருந்து போட்டு விடவா? இப்பொழுது நீ கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஜலால். நான் முகலாய சாம்ராஜ்யத்தின் மீது யுத்தம் நடத்தப் போகிறேன். நில்லுங்கள் உசூர். என்னவாயிற்று? ஷெஹன்ஷா இன்னும் நீராட வரவில்லையா? ஷெஹன்ஷா நீராடி கொண்டிருக்கிறார். அனைவரையும் வெளியே இருக்கும்படி கூறினார். கேட்டாயா ஹோஷியார்? ஷெஹன்ஷா இப்பொழுது மிகவும் கவலையில் இருப்பார் என்று எனக்கு தெரியும். நல்லவேளை நான் இங்கு வந்துவிட்டேன். நான் அவரை பார்த்துக் கொள்கிறேன். அவரோடு ஜோதா பேகமும் இருக்கிறார். நடந்த பிரச்சனைகளுக்கு ஜோதா தான் காரணம் என்று தெரிந்தும் அவர் அவளை அருகில் வைத்திருக்கிறாரா? ஏன் ஏன் ஜலாலுக்கு அவளை பிடித்திருக்கிறது? காதலில் ஏன் இப்படி அவர் குருடாக்கி விட்டார்? என்னவாயிற்று பேகம் சாய்பா? தாங்கள் உள்ளே செல்லவில்லையா? பேகம் சாய்பா, என்னவாயிற்று? ஒன்றுமில்லை. இதைவிட முக்கியமான வேலை எனக்கு ஒன்று இருக்கிறது. ஏன் தேவையில்லாமல் உங்களை நீங்களே குற்றவாளி என்று நினைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வடிக்கிறீர்கள்? பெண்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அல்லவா ஜோதா பேகம்? அவர்களது துக்கத்தை வெளிப்படுத்த அவர்களுக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கின்றது. ஆனால் எங்களை போன்ற ஆண்களுக்கோ நாங்கள் எங்கள் வலியையும் வேதனையையும் எப்படி குறைத்துக் கொள்வது? ஒரு ஷெஹன்ஷா அவனது வேதனையை எப்படி தொலைப்பது?
ஜோதா பேகம், தாங்கள் பூசும் மருந்து என் உடலில் உள்ள காயத்தை வேண்டுமானால் ஆற்றலாம். உங்களை நான் கேட்பது என்னவென்றால், உங்களிடம் என் மனதில் உள்ள காயத்தை ஆற்றுவதற்கு ஏதாவது மருந்துள்ளதா என்று கூறுங்கள். என் இதயத்தை தாங்கள் தான் எனக்கு அளித்தீர்கள். எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, அதனால் கூறுங்கள். இதயத்தில் ஏற்படும் வலியால் வரும் வேதனைக்கு தகுந்த மருந்து தங்களிடம் ஏதாவது உள்ளதா? அதை கூறுங்கள். அப்படி இருந்தால் அதை தாருங்கள். ஏனென்றால் நான் மிகவும் குழப்பத்தில் உள்ளேன். நான் மகிழ்ச்சி அடையவா, இல்லை என்றால் வருத்தப்படவா? எனக்கு ஒரு அக்கா இருக்கின்றாள் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் அவர் என்னை கொல்ல நினைப்பது வேதனையான செய்தி. நான் ஷெஹன்ஷாவாக இல்லாமல் சாதாரண மனிதனாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். குறைந்தபட்சம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் உணர்ந்திருப்பேன். அதாவது ஒரு அக்கா எப்படி தன் சகோதரனுக்கு உணவு ஊட்டுவாள், அதே போல் அவள் எப்படி பாசமாக இருப்பாள் என்று பார்த்திருப்பேன். ஆனால் நான் ஒரு ஷெஹன்ஷாவாக இருப்பதால் எனது அக்கா எனக்கு விஷத்தை அளித்தாள். ஷெஹன்ஷாவாக இருப்பதுதான் பெரிய தண்டனையே. ஏனென்றால் அவன் இந்த உலகத்தில் எப்போதும் தனிமையிலேயே இருக்கின்றான். நீராடிக் கொண்டிருக்கும் போது நான் எனது வேதனையை வெளிக்காட்டாமல் நன்றாக சமாளித்துக் கொள்வேன். ஏனென்றால் எனது கண்ணீர் தெரியாதல்லவா? ஜோதா பேகம், உங்கள் கண்ணன் நீங்கள் கூறுவதை கேட்பார் அல்லவா? எனது அக்கா எனக்கு மீண்டும் கிடைத்துவிட வேண்டும் என்று அவரிடம் தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள். என்னுடைய தாயார் சாந்த் பேகம் கிடைக்க வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் நினைத்தது தவறென்று அவர்களுக்கு புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவருக்கு என் மீது உள்ள குரோதம் மறையும்படி வேண்டி கேட்டுக் கொள்ளுங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய எண்ணத்தை நிச்சயமாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்று. எச்சரிக்கை! யாரோ ஒரு வீரன் வந்து கொண்டிருக்கிறான். அம்புகள் தயாராக இருக்கட்டும். நிறுத்துங்கள். யாரும் தாக்கக்கூடாது. இவர் நம்முடையவர். சேனைகள் நெருங்கிவிட்டன என்ற செய்தி தங்களுக்கு கிட்டியிருக்குமே. ஆம், அங்கே எனது ரகசியங்கள் தெரிந்துவிட்டன. ஆகையால் தான் நான் வந்து விட்டேன். தங்கள் சாகசத்தை பாராட்டத்தான் வேண்டும். இனி நாம் இங்கிருந்து புறப்பட்டாக வேண்டும். ஜலாலின் படை இந்நேரம் உங்களை பின்தொடர்ந்து வரும். தற்சமயம் அவர்களை எதிர்கொள்ளும் நிலையில் நாம் இல்லை என்று தான் கூற வேண்டும். படைகளை தயாராக்குங்கள். ஆனால் என்னுடைய தாய் இன்னும் அங்கேதான் இருக்கின்றார். நான் அவரை அங்கிருந்து விடுவித்தே ஆக வேண்டும். பதற்றம் வேண்டாம் நிகார் பானு. பேகம் மகாசூச்சக்கின் படையினர் விரைவில் வந்து விடுவார்கள். அப்படை பஞ்சாபை தாண்டிவிட்டது. அவர்கள் வந்த பிறகு உங்கள் தாயை விடுவித்து விடலாம். அது மட்டுமல்ல, தாங்கள் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாத வரையில் அவர்கள் தங்கள் தாயை எப்பொழுதும் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். நீங்கள் அனைவரும் மிகவும் கவனமாக இருங்கள். சிறு தடயம் கிடைத்தாலும் அதை விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உசூர், இங்கு ஏதோ காலடி தடங்கள் இருக்கிறது. இப்படி நடக்க வாய்ப்புண்டா? எப்படி யாரும் இதை கண்காணிக்கவில்லை? இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் மிர்சா அவர்களே. கோட்டையில் முக்கியமானவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது இப்படி நடப்பதுண்டு. கோட்டையில் முக்கியமானவர்கள் இதில் பங்கு வகிக்கிறார்கள் என்றால் அது நிச்சயம் பேராபத்தாகும். அரியணை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதுமே ஆபத்தானதுதான் மிர்சா அவர்களே.
மிகவும் அபாயமானது. சாந்த் பேகத்தின் இருப்பிடம் விரைவிலேயே தெரிய வேண்டும் என்று வேண்டுகிறேன். பாவம் எந்த நிலைமையில் உள்ளாரோ தெரியவில்லை. வாருங்கள். சாந்த் பேகம் தொலைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. திடீரென ஷகன்ஷாவின் சகோதரி என்று ஒரு பெண் வந்து பூகம்பத்தை கிளப்ப அனைவரும் அவளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவள்தான் சாந்த் பேகத்தின் மகள் என்பதற்கும் சாட்சிகள் இல்லை. அவ்வாறு இருந்தும் இந்த கடும் வெயிலில் நாம் வெந்து சாகின்றோம். அவர் ஷெஹன்ஷாவிற்கு அந்த அதிகார பத்திரத்தை காட்டியிருக்கிறார். நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள். அதன்படி பார்த்தால் மறைந்த ராஜாவின் ஹுமாயூவின் மகள் மட்டுமல்ல, ராஜ்ய உரிமை பெற்றவர் என்றும் தெரிகிறது. நீங்கள் அனைவரும் அங்கு சென்று தேடுங்கள். நான் இங்கு பார்த்துக் கொள்கிறேன். அதோடு ஞாபகம் இருக்கட்டும், நிலத்தையும் நன்றாக தோண்டி பாருங்கள். ஏதாவது ரகசிய பாதை இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. செல்லுங்கள். சொன்னதை கேட்கும் ஆட்டு மந்தைகள். இதில் ஒருவருக்கும் அறிவே இல்லை. இதுவும் நல்லதுதான். அம்மிஜான் சாந்த் பேகத்தை வேறு இடத்திற்கு மாற்றி விடுவார். தயாராக இருக்கிறதா? ஆமுசூர், அனைத்து பொருட்களையும் இங்கிருந்து அகற்றிவிட்டு அடையாளங்களை அழித்து விட்டோம். அவர்கள் எவ்வளவு தேடி பார்த்தாலும் இங்கே ஒருவரை ஒழித்து வைத்ததற்கான அடையாளங்களையும் ஆதாரங்களையும் பார்க்க முடியாது. மிகவும் அற்புதம். இனி நாம் உடனடியாக புறப்பட வேண்டும். தயாராக இருங்கள். சித்தம் ஹுசூர். செல்லுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். என் குழந்தையை நான் யாருக்கும் தரமாட்டேன். என் குழந்தையை நான் யாருக்கும் தரமாட்டேன். அம்மிஜான் புறப்பட ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறார்? யா அல்லாஹ், ஜலால் இங்கே ஏன் வருகிறான்? ஹுசூர், இங்கு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். சாந்த் பேகம் இங்கு இருக்கும் பட்சத்தில் இன்றே அழைத்துச் சென்று விடலாம். மிகவும் அற்புதம். ஆனால் நானே இறங்கி தேடப் போகின்றேன். ஏனென்றால் இந்த இடம் சிறைச்சாலைக்கு மிகவும் அருகில் இருக்கிறது. வீரர்களே, ஒரே இடத்தில் தேடுகிறீர்கள். அனைத்து இடத்திலும் சென்று தேடுங்கள். ஒரு இடத்தையும் விடாதீர்கள். இது என்னுடைய கட்டளை. சாந்த் பேகம் இருக்கும் இடம் எனக்கு தெரிய வேண்டும். நம் தாய் அகப்பட்டுக் கொண்டு விடுவார் என்று நினைக்கிறேன். ஏனெனில் சேனைகள் இப்போது 4 புறமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜலாலும் வந்து விட்டான். மாட்டிக்கொண்டேன். தாய்க்கு எச்சரிக்கை செய்யக்கூட முடியாது. நான் உனக்கு ஒரு பரிசை தருவதற்காக வந்திருக்கிறேன். என்னிடம் பரிசை பெறுவதற்கு உனக்கு விருப்பமில்லாதது போல் தெரிகிறது. பரிசா? எனக்கு தருகிறீர்களா? என்னது? உன்னையும் உன் மகளையும் ஏன் சந்திக்க வைக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். நீ உன் மகளை சந்திக்க விரும்புகிறாய் அல்லவா? மிகவும் நல்லது. உன் மகளை சந்திக்க வேண்டுமென்றால் என்னிடம் ஒரு ஒப்பந்தம் வைத்துக்கொள். இங்கிருந்து நீ வெளியே செல்ல வேண்டுமென்றால் உன் வாயை திறக்க கூடாது. எதுவும் பேசவும் கூடாது, கத்தவும் கூடாது. இல்லை. உன் மகளை சந்திப்பதற்காக வாயை திறக்க மாட்டாய் அல்லவா? அமைதி. மிகவும் அற்புதம். செல்வோமா? வா. யா அல்லாஹ், ஜலால் இங்கே என்ன செய்கிறான்?
ஷஹன்ஷா, அங்கே திடீரென இலைகள் ஆடுவதைக் கண்டேன். எங்கே? அது அங்கு. இங்கு பார்த்தீர்களா? காலடி தடங்கள். இங்கு நடமாட்டம் இருந்திருக்கிறது. இது ஏதோ ரகசிய பாதை போல் உள்ளது. நம் வீரர்களை இதை பின்தொடர்ந்து செல்லச் சொல். வீரர்களே, இதன் பின்னே ஏதோ இருப்பது போல் தோன்றுகிறது. அது என்னவென்பது எனக்கு தெரிய வேண்டும். வழி இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லை என்றால் இதை உடைத்து விடுங்கள். இதன் பின்னே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். யா குதாய், இது என்ன இடம்? பழைய குகை போல் இருக்கிறது. வாசனையை பார்த்தால் இங்கு பல காலமாக யாரும் இல்லாதது போல் தெரிகிறது. எனது கோட்டை அருகே இவ்வளவு பெரிய இடம் இருந்திருக்கிறது. ஆனால் இது எனக்கு தெரியவே இல்லை. என்னவாயிற்று ஜோதா பேகம்? இங்கு யாரோ ஒரு குரல் கேட்பது போல் எனக்கு தோன்றுகிறது ஷஹன்ஷா. ஹுசூர், இந்த இடத்தை சோதனையிட்டு விட்டோம். ஆனால் இங்கு ஒன்றுமில்லை. சரி, வேறு எங்காவது சென்று தேடுவோம். வாதம். ஏதாவது தெரிய வந்ததா? இல்லை ஹுசூர், இதுவரை எந்த துப்பும் கிடைக்கவில்லை. என்னால் நம்பவே முடியவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. எனது கோட்டைக்கு அருகே எனக்கு தெரியாமலேயே இத்தனை காலம் ஒருவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளாதீர்கள் ஷஹன்ஷா. உண்மையில் கோட்டைக்கு அருகில் இப்படி ரகசிய மார்க்கங்கள் இருப்பது சகஜம்தான். சில சமயங்களில் நமக்கு அருகில் நடக்கும் காரியங்கள் நமக்கு தெரியாமலே போய்விடுவதுண்டு. இந்த விஷயத்தில் என்னை நான் மன்னித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இது என் தாயாரை பற்றிய விஷயம். அக்கா அவர்களே, நீங்கள் விசாரணையை கடுமையாக்குங்கள். என் தாயாரை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஆகட்டும் ஹுசூர். ஷகன்ஷா, தாங்கள் அனுமதித்தால் ஒரு ஆலோசனை கூறலாமா? கூறுங்கள். இளவரசி நிகார் உங்கள் சகோதரி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவர் உங்களை கொல்ல நினைத்திருக்கிறார். மேலும் அவள் தாயை தேடிக் கொண்டிருக்கிறாள். அவள் தாயை தாங்கள் தான் அடைத்து வைத்திருப்பதாக நினைக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவள் தாயை தாங்கள் காப்பாற்ற நினைப்பதை அவள் எவ்வாறு நம்புவாள்? என்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். சாந்த் பேகம் எனக்கு தாயார் ஆவார். அவரை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை. அதை நான் செய்தே தீருவேன். அக்கா அவர்களே, ஆதம் கான், நீங்கள் எங்கே சென்று தேடுவீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எச்சூழலிலும் எனக்கு எனது தாயார் உயிரோடு வேண்டும். ஆகட்டும் ஹுசூர். ஷஹன்ஷா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். சாந்த் பேகம் எங்கிருக்கிறாய் என்று விரைவில் தெரிந்துவிடும். எப்படி ஜோதா பேகம்? சாந்த் பேகம் அவர்கள் விஷயத்தில் ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கவில்லை. என்னுடைய அனைத்து ஆட்களும் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எவருக்கும் வெற்றி கிடைக்கவில்லையே. நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். நான் வேறு என்ன செய்வது ஜோதா பேகம்? சாந்த் பேகத்தின் மகள் என்னுடைய அக்கா நிகார் ஒரு பைத்தியத்தை போல் எனது கோட்டையில் இருந்திருக்கிறார். ஒரு முறை கூட என்னிடம் வந்து பேசவில்லை. நீங்கள் அவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் அவர் நாம் இருவரையும் கொல்ல நினைத்திருக்கிறார். ஷஹன்ஷா, இது அனைத்தும் பிரம்மையின் காரணமாக நடக்கிறது. இந்த பிரமை விலகிய பிறகு அனைத்தும் சரியாகிவிடும். நீங்கள் கூறுவது போல் நடக்க வேண்டும் என்றுதான் நானும் குதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஷஹன்ஷா,
உறவுகள் எப்பொழுதும் இவ்வாறுதான் இருக்கும். ஒருமுறை சிறிய தவறு நடந்தால் போதும், பிறகு நம்பிக்கை விஷமாக மாறிவிடும். எனக்கும் அவ்வாறுதானே நடந்தது. நான் தங்களை வெறுத்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கும் அவ்வாறுதானே நடந்தது. தங்களுக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது. நிகார் விஷயத்திலும் அதேதான் நடந்துள்ளது. அவருக்கும் உண்மையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிட்டவில்லை. ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு உண்மை தெரிந்த பிறகு அனைத்தும் சரியாகிவிடும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் தாயாரை அடைத்து வைக்கவில்லை என்பது அவருக்கு தெரிந்திருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே. கைது ஜோதாபேகம் ஞாபகம் இருக்கிறதா? நமது ஓராண்டு திருமண நாள் அன்று நாம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தோம். அங்கே சுவற்றுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஆம், சாந்த் பேகம் அங்கேதான் இருந்திருப்பாரோ என்று எனக்கு சந்தேகம் வருகிறது.